அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடேல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல ப்ரீவியஸ் டேல நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் டேல பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு வி ஷேப்பில் டவுன் ட்ரெண்ட் ஆகி திரும்ப மறுபடியும் அப் ட்ரெண்ட் ஆகி அந்த டேவுடைய ஹையில் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் டேவுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் சைட்வேஸாக மூவ் ஆயிருக்கு. ஓகே, திரும்ப இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போது கேப் அப் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேவுடைய ஹைல இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவலில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் மூவ் ஆகும், இந்த பாட்டம் லெவல் அப்ராக்சிமேட்டாக இந்த பாட்டம் லெவல் நீங்கள் இப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஓகே, இங்கேருந்து ஒரு 23,900 லெவலில் இருந்து 24,050 லெவல். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 பாயிண்ட். அந்த ரேலி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பன் ஆகும்போது முடிஞ்சிச்சு. அதாவது 24,050 ப்ரீவியஸ் டே க்ளோசிங். ஓகே, அந்த ரேஞ்சில் இருந்து 24,250 வரைக்கும் மூவ் ஆச்சு. ஓகே, இன்னொன்று இங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் 24,250 ஃபுல்லாக செல் ஆகிடுச்சு மார்னிங். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் உங்களுக்கு நல்ல ஒரு கேப் போய் திரும்ப இமீடியட்டாக ரிவர்சல் ஆகிடும், ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வந்து. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கான்ஃபிடென்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயில் உங்களுக்கு இந்த லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மார்னிங்கே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கும். திரும்ப ரெண்டாவது கேண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் க்ரீன் கேண்டில், மூணாவது கேண்டில் ரெட் கேண்டில். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 15 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய ரேஞ்சு இந்த ஹையை பிரேக் பண்ணலை. ஓகே, ஸோ ஃபோர்த்து கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோவை தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பேரிஷ் என்ட்ரி கொடுத்துருக்கு. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,160 லெவலில் இருந்து 24,000 லெவல் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு டவுன். ஓகே, ஸோ இது வந்து டவுன் சைடில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து. ஓகே, ஸோ இந்த ட்ரேட் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப இந்த லெவல் ப்ரீவியஸ் டேல எந்த இடத்துல உங்களுக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த லெவல் அது லோவில் இருந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப உங்களுக்கு புல்லிஷாக மூவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகே, இந்த ரெட் கேண்டிலையும் க்ளோஸ் பண்ணி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் இருந்து உங்களுக்கு மறுபடியும் திரும்ப இன்னைக்கு டேவுடைய ஹையையும் பிரேக் பண்ணி யூஎஸ் ஈரான் டென்ஷன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னால ஒரு நல்ல நியூஸ் வந்தனால உங்களுக்கு இன்னைக்கு டேவுடைய ஹையையும் பிரேக் பண்ணி நல்லா மேலே மூவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கும் நேற்று மாதிரியே உங்களுக்கு 2 சைடும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு ஸோ இன்னைக்கு நீங்கள் ட்ரேட் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.